இன்றைக்கி தைப்பூசம். ஸோ காலையில் நேரமாக எழுந்து அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன். வழக்கம் போல் லேட்டாக தான் எழுந்து சக்கரை பொங்கல் பண்ணலான்னு சொல்லி சாமிக்கு வைக்கிறதுக்காக சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப குயிக்காக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, செம்ம கிறிஸ்பியான சோள தோசை. இந்த சோள தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் சோளம் எடுத்திருக்கேன், வெள்ளை சோளம். இது கூடவே அரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 ஹவர்ஸ் பக்கம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம அரைக்க போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவலை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி அதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தா அரிசி, சோளம், உளுந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த அவளையும் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சாலும் நம்மளுக்கு நல்லா இருக்காது. லைட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து கை வச்சு நல்லா கலந்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா புளிச்சு வரும். ஸோ நல்லா கலந்து ஓரமாக வச்சிடலாம். மார்னிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது எப்படி வந்திருக்குன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ காலையில் எழுந்து பார்த்தப்போ இப்படி தான் இருந்தது. நல்லா புளிச்சு வந்திருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோள தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தண்ணி தெளிக்கிற சத்தம் கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா துடைச்சிட்டு தோசை நல்லா நம்ம கடையில் கொடுக்குற மாதிரி நல்லா தின்னான ஒரு தோசை ஊற்றிக்கலாம். ட்ரஸ்ட் மீ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை. சோளம் தான் நம்ம கலந்துருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. பொதுவாக நம்ம இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் அரைச்சி தோசை ஊற்றும் போது அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வராது. ஸோ அதனால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக செம்மையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது கூடவே பார்த்திங்கன்னா ஆனியன் சட்னி வச்சு தான் சர்வ் பண்ணி இந்த தோசைக்கு ஆனியன் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.